தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திருப்பதி லட்டில் கலக்கக்கூடிய அந்த நெய்யில் மாமிச கொழுப்பு இருப்பதா எழுந்த சர்ச்சை இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுச்சு. ஆனால் அதை வைத்து அதை ஒட்டி எழக்கூடிய சர்ச்சைகள் தான் இன்றைக்கி ரொம்ப பரவலாக பேசப்படுகிறது. அதெல்லாம் என்னென்ன, அதனுடைய ஒவ்வொரு கோணத்தையும் அலசி ஆராயலாம் இன்றைக்கி டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில். வாங்க போகலாம். அபினவ், திருப்பதி லட்டு விவகாரத்தில் அடுத்தடுத்து சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டு இருக்கு. லட்டில் கலப்படம் இதெல்லாம் ஒரு சைடு, அதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளும் ஆந்திர அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை வச்சு அதை ஒட்டி எழக்கூடிய சர்ச்சைகள்லாம் இன்றைக்கி பெரிய பரவலாக பேசப்படுகிறது. முதல்ல சர்ச்சை என்ன, அதை பார்த்துருவோம். அதாவது திருப்பதி அப்படின்றது தென்னிந்தியா மட்டும் இல்லை, இந்தியா பூராவுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புனித ஸ்தலம். அந்த லட்டுன்றது ஒரு மிகப்பெரிய ஐக்கன். திருப்பதினாவே லட்டுன்றது அதனுடைய ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளில் கலப்படம், அது என்ன கலப்படம்னா இந்துக்கள் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருளோட கலப்படம் இருக்குது. அப்படிங்கும்போது இதனால் மக்கள் நிச்சயமாக மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருமே எதிர்பார்க்கறது நியாயமாக அரசியல் தலைவர்கள்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னால், குற்றம் நடந்திருக்குன்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், இது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற அந்த ஒற்றை வரி தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம இந்திய அரசியலில் அப்படி கண்டனம் தெரிவித்த அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் ரொம்ப குறைவு. மாறா தமிழ்நாடு தொடங்கி கர்நாடகா, ஆந்திரான்னு நிறைய இடங்களில் இந்த சர்ச்சையை வச்சு இந்துக்களை கேலி பேசினவங்க தான் அதிகம். அதாவது மக்கள் முழுக்க ஒரு புறம் அதில் வருத்தமாக இருந்தாலும் மக்களுடைய உணர்வுகளை கூட புரிஞ்சிக்காம இது ஒரு ஹிந்து கோவில் விஷயம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம கேலி பண்ணோன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க கோவப்படுவாங்க, ட்ரிகர் ஆவாங்க, அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களுடைய உணர்வே புரிஞ்சிக்காம பேசக்கூடியவங்க தான் அந்த செலிபிரிட்டிஸ். சில பேர் இங்கே தான் அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இது நிச்சயமாகவே இந்துக்களை ஒரு பெரிய மனதளவில் ரொம்பவே பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த ட்ராப்பில் நிறைய பேர் அவங்களா போய் விழுந்துட்டாங்க. அதில் முக்கியமானவர் ஆக்டர் பிரகாஷ்ராஜ். ஸோ இப்படி வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் சில பதிவுகள் போடுறாரு. அந்த பதிவில் அவர் முக்கியமாக போட்டது என்ன அப்படின்னா, லட்டு போட்டு அதில் திரி, அதாவது இது ஒரு பாமா. அதாவது திருப்பதி லட்டில் கலப்படம் நடந்தது விஷயம் இல்லையா, கலப்படம் நடந்துருச்சு அப்படின்னு ஒற்றை வரி சொன்னது கலவரத்தை தூண்டும் முயற்சின்னு அவர் போட்டிருக்காரு. இது எந்த வகையில் நியாயமானது அப்படின்றது திருப்பதி பெருமாள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. அவர் அதை மட்டும் போடல, நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, தப்பு நடந்தால் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டியதானே, இதையே இஷ்யூ ஆக்குறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருடைய நண்பர் கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்ட போது குற்றவாளி யாரோ அவங்கள தண்டிக்க வேண்டியதானே, இதையே இஷ்யூ ஆக்குறீங்க அப்படின்னு பாஜக காரர்கள் கேட்டிருந்தால் இவர் என்ன சொல்லியிருப்பார்? அவர் சொன்னது பாஜக காரங்க தான் கௌரி லங்கேஷ் கொன்னாங்கன்னே அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் சிஐடியில் அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ அவர் அந்த இடத்துல என்ன வாதம் வச்சாரு, இது ஒரு பயங்கரவாதம் நடக்குது, இதை இது ஒரு மூமெண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போது அது கலவரத்தை தூண்டும் முயற்சி இல்லையா? அப்போ குற்றவாளிகள் யாரோ தண்டிக்க வேண்டியதானே, ஏன் அதை இஷ்யூ ஆக்குறீங்க? அப்போ அது இஷ்யூ இல்லை, அது இஷ்யூ அப்படின்னா இது மட்டும் எப்படி இஷ்யூ இல்லாமல் போகும்? அதுவும் இது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். சரி, இது பிரகாஷ்ராஜ் எழுப்பின சர்ச்சை இல்லை, இது பிரகாஷ்ராஜ் மட்டும் எழுப்பல, பல பேர் எழுப்பி பிரகாஷ்ராஜ் வரும்போது அது பீக் ஆகுது. ஏன்னா பிரகாஷ்ராஜ் இந்தியா ஃபுல்லாக ஒரு வெல் நோன் ஆக்டர். பொலிட்டீஷியன்ஸ் பேசினா கூட அதை நம்ம உதாசீனப்படுத்திடலாம். இவர் ஆக்டர் கம் பொலிட்டீஷியன் அப்படிங்கும்போது இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது, அதுவும் ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் இவருக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும்போது இவர் பேசினது நிச்சயமாக அங்கே இருக்கிறவங்கள இரிட்டேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு தான் பவன் கல்யாணோட ஓப்பன் அட்டாக். ஆல்ரெடி தெலுங்கு படங்கள்ல இப்போ அவர் நடிக்கிறதுலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏதோ தடை போட்டிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க தெலுங்கு படங்கள். அந்த தைரியத்தில் தான் எப்படின்னு அந்த கோபத்துலையா ரெண்டுமே இருக்கும், கோபம் தைரியம். இவர் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கர்நாடகாக்காரர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகாவில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடியவர். ஆனால் இவர் தெலுங்கு படத்தில் நடிப்பார், தெலுங்கு படத்தில் நடிகர் சங்க தேர்தலில் நிற்பார். நிற்பார் படுதோல்வி அடைஞ்சிட்டாரு.
படுதோல்வி அடைஞ்சு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே பட்டு நான் இன்னும் ஆந்திரா பக்கமே வரல அப்படின்ட்டு கிளம்பினவர் தான் ஆந்திரா. இது ஒரு புறம் இருக்க, இந்த சர்ச்சையில கார்த்தி எப்படி மாட்டினாரு? இல்லை, கார்த்தி வந்து ஆக்சுவலி அது ஒரு தவறுதலான புரிதல் தான் பவன் கல்யாணுக்கு. ஏன்னா பவன் கல்யாண் அந்த காணொலி பார்த்துருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு யாராவது அவருக்கு செவி வழியாக சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கார்த்தியும் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி. அந்த காணொலி நான் பார்த்தேன். கார்த்தி வந்து அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட அவருடைய ஒரு படத்தில் வர காட்சி இருக்கும், கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லி. அந்த மீம் போட்டு ஏதோ பேசும்போது ஐயோ லட்டு வேண்டாங்க, இப்போ சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவர் இயல்பாக தான் சொல்லியிருக்காரு. அது செவி வழியாக போகும்போது பவன் கல்யாண் காதுக்கு எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. அதனால பவன் கல்யாண் வந்து கார்த்தி பேரையே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் என்னென்னா, கார்த்தி சூர்யா குடும்பம் இதுக்கு முன்னாடி நிறையா தடவை சிக்கலில் மாட்டியிருக்காங்க, சர்ச்சைகளில் மாட்டியிருக்காங்க. குறிப்பாக நீட்டு விவகாரத்துலலாம். நீட்டு நமக்கு தெரியும், ஏழை மாணவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீட்டுக்கு எதிராக கருத்து சொல்கிறது, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கருத்து சொல்கிறது. ஆனால் அதே தேசிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் தான் சூர்யா பசங்க படிக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பொய்கள், இஐஏ இஷ்யூவில் சரி, இப்படியெல்லாம் தொடர்ந்து நிறைய பொய்கள் பேசியிருக்காங்க அந்த குடும்பம். ஆனால் அப்போல்லாம் மன்னிப்பு கேட்கல. ஆனால் பவன் கல்யாண் வந்து இந்த விஷயத்தை எடுத்த உடனே அவங்க பயந்து போய், ஏன்னா அவங்க படம் அங்கே ரிலீஸ் ஆக போகுது, எல்லாருக்குமே எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்தாதான் நான் நல்லவன் சொல்கிறது. பயம் இல்லை, நான் நல்லவன் மட்டும் சொல்ல, நான் திருப்பதி பெருமாளோட பக்தன். இதுக்கு முன்னாடி நீட்டுக்கோ இல்லை வந்து இஐஏக்கோ இல்லாட்டி வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கோ இதே மாதிரி பொய்ன்னு தெரிஞ்ச உடனே அவங்க யாரும் மன்னிப்பு கேட்கல. இது அவங்க அடிமடியில் கை வச்சிரும். ஆமாம், மெய்யழகன் படமா அடுத்து வரக்கூடிய படம். அந்த படம் ஆந்திராவில் தெலுங்குல ரிலீஸ் ஆகணும். துணை முதல்வர் பவன் கல்யாண். பாஜக வந்து துணை முதல்வர் மட்டும் இல்ல, அவருடைய ஃபேமிலி சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஃபேமிலி. பாஜகவும் தெலுங்கானால ஹைதராபாத் வந்து பாஜகவுடைய கோட்டை. நீங்க ஹைதராபாத்ல மிகப்பெரிய கட்சி எதுனா பாஜக தான். ஸோ இப்படி வரும்போது ஆஹா நமக்கு பண விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ஆப்பு வருதுன்னா இவங்க எல்லாம் பயந்து போய் மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் கார்த்தி எதுவும் தவறு சொல்லலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதுக்கிட்டு நான் கார்த்தியை ஜஸ்டிஃபை பண்ணல. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் சிக்கியிருக்காங்க. ஆனால் இதில் தப்பு பண்ணலைன்னா கூட அவர் படத்துக்காக பயந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுதான், அது தப்பு பண்ணலன்னா கூட நமக்கு பிஸ்னஸ்க்கு ஆப்பு வந்துருமோன்ற பயத்தில் அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு அந்த இங்கிதம் கூட கிடையாது. இங்கிதம் என்னன்னா அவனுக்கு பிஸ்னஸ் இல்லை, இருந்தால் அவருக்கும் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆக போது அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா. கார்த்தி படம் ப்ரொடியூசரே சூர்யா தானே. பிரகாஷ் ராஜுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாவது படம் வர்றதுக்கு இருந்தால் அவரும் ஒரு வேலை ஷட்டில். இப்போ அவர் என்ன பதில் போட்டிருக்காருன்னா, அவர் ஷூட்டிங்கில் இருக்காராம் ஃபாரின்ல. வந்தோடனே அவர் பவன் கல்யாண் கிட்ட பேசுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. என் ஃபோன் இல்லையாமா அவருக்கு? அதுதான் என்னுடைய ஆர்வம். இப்போ என்னன்னா, இவர் என்ன விளக்கம் தர போறாரு அப்படின்றதான். ஏன்னா ஓப்பனா தெரியுது அவர் விமர்சிச்சிருக்காரு. ஓப்பனா அவருடைய அந்த ஹிந்து மத உணர்வுகளை மதிக்காம பேசக்கூடிய விஷயம் நமக்கு வெளிப்படையா தெரியும். இது முதல் இஷ்யூ கிடையாது, இல்லை பிரகாஷ் ராஜ் கண்டினியூவா வரக்கூடிய விஷயம். தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? இதுல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இத்தனை நாள் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப சரியா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் இது தொடர்பா என்ன பேசினாங்க, இல்லை என்ன கருத்து தெரிவிச்சாங்க? ஏதோ ஒரு வீடியோவை போட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்றாங்க. இப்போ பரிதாபங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பார்வையில் அவங்க ஓரளவு நியூட்ரலாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க திமுகவையும் போட்டு அடிச்சிருக்காங்க, பாமக மதிமுக அவங்க தொடாத விஷயங்களே இல்லை. அதுக்கப்புறம் அரசியலிருந்து ஒதுங்கி அவங்க ஃபேமிலி ரிலேட்டட் சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி போடுறாங்க. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக திருப்பதி விவகாரம் வந்தோடனே அவங்க எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் திரும்பவும் இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் தொடர்ந்து வந்து திருப்பதி விஷயத்தில் அந்த என்ன அனுதாபம் இல்லாமல் அதை விமர்சிக்கிற மாதிரியே போடும்போது அதையே இவங்களும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு இவங்களும் அதே விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முன்னே என்ன ஆடு போகுதோ பின்னாடி ஆடு என்ன பாதையில் போகுதோ பின்னாடி வர ஆடு அதே பாதையில் போகுன்ற மாதிரி இவங்களும் அதை எடுத்து போட்டிருக்காங்க. விஷயம் புரியலை. ஆனால் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த ப்ரெஷருக்கு அப்புறம் தான் ஓஹோ இது உண்மையாலுமே பெரிய விஷயம் போல், நம்ம ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆழம் என்ன அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இல்லை, அந்த டோன்லேயே நம்ம எடுத்துக்கலாமா? ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டாங்க அப்படின்ற டோன்லேயே எடுத்து நான் அந்த காணொலியை பார்த்தேன், முழுக்க வந்த உடனே பார்த்தேன், 10வது நிமிஷமே பார்த்தேன். எனக்கு யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அனுப்புனாங்க, உள்ளே போய் பார்த்தேன். எனக்கு அந்த காணொலி பார்த்தப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது, இது கோபி சுதாகர் பார்த்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க இவன் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சான்னு கூட யோசிக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வீடியோ பார்த்தப்போ
அவங்களுக்கு திருப்பதி லட்டுவோ இல்லை அதில் மாம்சம் அதெல்லாம் கலந்ததோ இஷ்யூ கிடையாது. அவங்களுக்கு வந்து சைவம் சாப்பிட்றவங்க மேலேயோ இல்லாட்டி சைவம் சாப்பிட்றத விளம்பரப்படுத்துகிறவங்க மேலேயோ இருக்கிற ஒரு கோபமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நீ வெஜிடேரியன் சாப்பிட்றல, இப்போ பார்த்தியா, உனக்கே தெரியாமல் நீ இப்போ சாப்பிட்ட பார்த்தியா, சாப்பிடு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஒரு ஆங்கிளில் தான் அவங்க பேசியிருக்காங்க. இந்த கோபம் வந்து இயல்பாக இருக்கும். இப்போது சைவம் சாப்பிட்றவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்கிறவங்களும், இல்லை அசைவம் சாப்பிட்டா தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் சமுதாயத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து சைவம் சாப்பிட்டவன் தான் பெரியவன், அசைவம் சாப்பிட்றவன்லாம் கேவலம், இல்லை அசைவம் சாப்பிட்றவன் தான் பெரியவன், சைவம் சாப்பிட்றவன்லாம் கேவலம், இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்கள நம்ம இக்னோர் பண்ணி கடந்து போயிடணும். அதை நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை ஒரு வெஞ்சன்ஸாக உருவாக்கிக்கிட்டு அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதுக்காக ஒரு வீடியோ போடுறதுங்கிறது நம்மளுடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இந்த உணவு, உடை, மொழி, ஏன் மொழி பெருசு, ஓ மொழி பெருசு, ஏன் உடை, ஆமாம், எல்லாம் எந்த தான் உயர்ந்தது ஒன்று தாழ்ந்ததுன்னு எந்த க்ரைட்டீரியாவில் சொன்னாலும் அவங்கள வந்து கடந்து போயிடணும். ஏன்னா அவனுக்கு வந்து எந்த புரிதலும் கிடையாது. அவன் ஒரு சுய இன்பத்துக்காக தன்னோடது பெருசுங்கிறான். ஸோ அந்த மாதிரி அதை அவன் நினச்சிக்கிட்டு நம்ம அதை கடந்து போகணுமே தவிர இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது. போட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருந்து அழுத்தம் போயிருக்கும், அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்கள். ஒன்று போலீஸ்கிட்ட இருந்தோ இல்லை சைபர் செக்யூரிட்டியோ, இல்லை இவங்களே ஒரு ஃபேக்ட் செக் ஒருத்தர் வச்சுருக்காரு, ஒரு கோட்டு சூட் போட்ட ஒருத்தரை, அவர் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு திமுக வந்து இதே மாதிரி தான் கந்தசஷ்டி கவசத்தில் பெரிய ஒரு தர்மடி வாங்கிச்சு. ஏன்னா இவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் முருகரை வந்து கேவலமாக அசிங்கமாக பேசி ஒட்டுமொத்த தமிழக முருக பக்தர்களையும் கேவலப்படுத்தி அவனை காப்பாற்றுறதுக்காக வாதாடுறதுக்கு வக்கீலெல்லாம் வச்சு திமுக அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை எட்டிச்சு. பாஜக வந்து அந்த விவகாரத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ரெசன்ஸே கிரியேட் பண்ணிடுச்சு. திருப்பி இது அந்த மாதிரி போயிடுமோன்னு பயந்து 1-2 மணி நேரத்தில் அவங்கள சேனலை ப்ரெஷர் பண்ணி இந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சது எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசும் காவல்துறை இல்லாட்டி இந்த மாதிரி தான் யாராவது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வேறு யாரும் சொல்லி டெலிட் பண்ணுற அளவுக்கு அவங்க சின்ன சேனல் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பெரிய சேனல் இருக்குது, 50 லட்சம் பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள பிடிச்சவங்க லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ யாரும் அழுத்தம் கொடுத்து, சாதாரண ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அரசுக்கிட்ட இருந்து அழுத்தம் போயிருக்கு நிச்சயமா. ஏன்னா இது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா திரும்ப தமிழக அரசுக்கிட்ட தான் வரும், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் வரும், செய்யலாமா வேண்டாமா. ஏன்னா முன்னாடி இந்த இஷ்யூ வந்தபோதே தமிழக அரசு சைலண்டாக பின்வாங்கிடுச்சு. இத்தனைக்கும் திருப்பதிக்கு போகிற பக்தர்களில் பெரும்பான்மையினர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதே தமிழ் தேசியவாதிகள், திராவிட சித்தாந்திகள் திருப்பதி வந்து தமிழ் கோயில் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணதும் உண்டு. அப்படி இருக்கும்போது இவர்கள் பதில் சொல்லாமல் இத்தனை நாள் சமாளிச்சுட்டாங்க. இந்த இஷ்யூ பெருசானா திரும்ப பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படும். பொலிட்டிக்கலாகவும் அவங்களுக்கு செட்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தி தரும். இதில் மோகன்ஜி என்ன சொல்லி மாட்டிக்கிட்டாரு? அவர் ஒரு கருத்தை சொல்லி அவர் போலீஸால் கைது செய்யப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு. இப்போது மோகன்ஜியோட விவகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இது எப்படி வருது? நம்ம பாஜக நிர்வாகி செல்வகுமார் அவர் ஒரு இஷ்யூவை வந்து முன்வைக்கிறார். அவர் சொன்ன கருத்து ரொம்பவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த ஏஆர் நிறுவனம், அந்த நிறுவனம் தான் வந்து நெய்யை வந்து சப்ளை பண்ணுறாங்க. சப்ளை பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் தான் பழனி அறங்காவலில், அதாவது அறங்காவல் குழுவில் தலைவராக இருக்கார். அப்போது இவர் திருமலைக்கு நெய் வந்து இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் கண்டென்ட்டாக சப்ளை பண்ணுறாரு. இவர் அறங்காவல் குழு தலைவராக வந்ததுக்கப்புறம் தான், அறங்காவலர் குழு தலைவர் அல்லது அறங்காவலர் குழுவில் இருக்கார். அதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பஞ்சாமிர்தத்தினுடைய தரம் குறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது பஞ்சாமிர்தத்தையும் நீங்கள் சோதனை பண்ணணும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஆனால் இது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னா, அந்த திருமலைக்கு நெய் சப்ளை பண்ணுற கம்பெனி தான் இங்கேயும் சப்ளை பண்ணுச்சு அப்படின்ற ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி, அதற்கு பிறகு என்னாச்சு, ஃபேக்ட் செக் அப்படின்னு போட்டு இந்த நியூஸே ஃபேக் அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை முடிச்சுட்டாங்க. யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதா சொல்லி அதுக்கு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. அவர் சொன்னது வேற, புரிந்து கொள்ளப்பட்டது வேற. புரிந்து கொள்ளப்பட்ட தகவல் ஃபேக்குன்னு சொல்லி அவர் சொன்ன தகவலையும் மறைச்சிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து தான் மோகன்ஜி வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு. அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு எந்தவித ஆதாரமும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை. நியாயமாக அது அவருடைய தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது
அதற்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் நம்மக்கிட்ட இருக்கணும். நான் ஏன் சந்தேகப்படுறேன் அப்படின்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். பஞ்சாமிர்தத்தினுடைய தரம் குறைவாக இருக்குது அப்படின்றதுக்கு சில தரவுகள் இருக்குது செல்வகுமார் அவர்கள்கிட்ட. ஆனால் இவர் அதை விட ஒரு படி மேலே போய் பேசினது சிக்கலாக இருக்குது. நானும் அந்த காணொளி பார்த்தேன். அதில் மோகன்ஜி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இதில் இதெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது, அதுவும் அரசாங்கம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தரவுகள் இல்லாமல் பேசியிருந்தா கூட அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து என்னென்னா, இதில் வந்து இந்த மாதிரி கருத்தரிப்பு விஷயங்கள்லாம் கலந்துருக்குங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது, அரசாங்கம் அதெல்லாம் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, இது எனக்கு கிடைச்ச தகவல், காவல்துறைக்கு தமிழகத்தை சார்ந்த, சென்னையை சார்ந்த, வட சென்னையை சார்ந்த ஒரு அமைச்சர் நம்ம சேகர் பாபு வந்து ப்ரெஷர் போட்டிருக்காரு, இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெஷர் போட்டதாக தகவல் வருது. ஸோ அவர் ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸில் இல்லை அவருடைய பவரை காட்டிக்கிறதுக்கு கூட இந்த இஷ்யூவே இல்லாத ஒரு விஷயத்த இஷ்யூ ஆக்கி ஒரு 3 பேர் மேலே பொறுத்த வரைக்கும் இது வெறும் பயமுறுத்தல் நடவடிக்கை. இப்போது இவங்க இப்படிலாம் பண்ணுறதுனாலே எனக்கு ஒரு சந்தேகம் வருது, உண்மையிலே பழனி பஞ்சாமிர்தத்தை ஏதாவது இருக்குமோ இல்லையோன்னு. அது ஒரு டெஸ்ட் வச்சுடுங்க. இதே மாதிரி எப்படி திருப்பதி லட்டுக்கு இன்னொரு மாநிலத்துக்கு அனுப்பி அங்கே வந்து லேபரட்டரியில் வந்து செக் பண்ணாங்களோ, பஞ்சாமிர்தத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சுடுங்க. எதுக்கு பயம் படுத்திக்கிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு? டெஸ்ட் வைங்க, ரிப்போர்ட்டை காட்டுங்க, இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஒரு சைடு ஏஆர் ஃபுட்ஸ் வந்து நாங்கள் 25 வருஷமாக இந்த தொழிலை செஞ்சுட்டு வரோம், கலப்படம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு சைடு வந்து திருப்பதி தேவஸ்தான குழு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று மத்திய உணவு பாதுகாப்பு துறையெல்லாம் வந்து அங்கே அவங்க இதில் போய் ஆய்வு நடத்துகிறாங்க. ஸோ அப்போது அதில் அடுத்த கட்டமாக என்ன இருக்குங்கிறத அதை வெளிப்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமை அப்படின்னும் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் அந்த திருப்பதி லட்டில் கலப்படம் செய்தவர்களை விட அது குறித்து பேசி சர்ச்சையில் மாட்டிக்கிட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.